அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 860. தலைப்பு பூமி பந்து, தொடர் 37. தலைப்பு அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமி முழுவதும் நமக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை பரவ விட்டிருக்கின்றான். பிராணிகளில், பறவைகளில், தாவரங்களில், இன்னும் ஏராளமான படைப்புகளை நம்முடைய பயன்பாட்டுக்காக ஆக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஸரஅ லக்கும் ஃபில் அர்ளி முக்தலிஃபன் அல்வானுஹு இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லிகௌமி யததக்கரூன். இன்னும் பூமியில் அவன் படைத்திருப்பன பலவிதமான நிறங்களை உடைய செடிகள், கொடிகள், பிராணிகள், பறவைகள் போன்றவையுமாகும். நிச்சயமாக இதில் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நன்றியுடன் நினைவு கூறும் மக்களுக்கு தக்க அத்தாட்சி உள்ளது. 16வது அத்தியாயத்தின் 13வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய நியாமத்துகள் அனைத்தையும் அனுபவித்து கொண்டு அவனை மறந்து வாழ்கின்றவர்களை அல்லாஹ் அவனுடைய கோபத்தின் காரணமாக உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் பூமியில் ஒன்றையுமே விட்டு வைத்திருக்க மாட்டான். மிகவும் பொறுமையாளனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வருந்துவோம், திருந்துவோம், அவன் அளவில் மீளுவோம் என்பதற்காக விட்டு பிடிக்கின்றான். வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான். அவர்களுடைய தவணை வந்துவிட்டாலும் ஒரு கணமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். 16வது அத்தியாயம் 61வது வசனம். இந்த பூமியில் ஆக்கி தந்திருப்பதெல்லாம் நம்முடைய உபயோகத்திற்காக. நம்மையே அழிக்கும் போது அவைகளெல்லாம் இதற்கு. அதனால்தான் அல்லாஹ் ஒன்றையுமே விட்டு வைக்க மாட்டோம் என்று கூறுகின்றான். அவனை பயந்து வாழக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ள வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் நெடுகிலும் நம்முடைய பயன்பாட்டிற்காக அவன் தந்திருக்கின்ற நியாமத்துகளை பட்டியலிடுகின்றான். வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லிகௌமி யஸ்மஊன். இன்னும் அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து அதை கொண்டு உயிரிழந்த பூமியை உயிர் பெறச் செய்கிறான். நிச்சயமாக செவியேற்கும் மக்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி உள்ளது. 16வது அத்தியாயத்தின் 65வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَمْلِكُ لَهُمْ رِزْقًا مِنَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ شَيْئًا وَلَا يَسْتَطِيعُونَ. மேலும் நீர் பூமியில், வானங்களிலோ பூமியிலோ இவர்களுக்காக எந்த உணவையும் கைவசத்தில் வைத்திருக்காதவைகளையும் அதற்கு சக்தி பெறாதவைகளையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் வணங்குகிறார்கள். 16வது அத்தியாயத்தின் 73வது வசனம். படைத்தவன், நமக்கு உயிரளித்தவன், நமக்கு உணவளிப்பவன், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவன், அவனை விட்டுவிட்டு அவன் அல்லாதவைகளை வணங்கும்போதுதான் அல்லாஹுக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது. நமக்கே இது போன்ற விஷயத்திலே ரோசமும் கோபமும் ஏற்படும் இல்லையா? நம்முடைய மனைவி நம்மிடத்திலே அனைத்தை பெற்றுக்கொண்டு
இன்னொருவனை கணவனாக அவன்தான் எல்லாம் கொடுக்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கணவனுக்கு ரோஷம் வரும்? அதை விட அதிகமாக படைத்தவனுக்கு படைப்புகளை வணங்கும் போது கோபம் வரும். அதற்கான பாவ மன்னிப்பை உலகிலேயே கேட்டு வருந்தினால் திருந்தினால் வாழ்வுண்டு, இல்லாவிட்டால் மறுமை வாழ்வு மகத்தான பாதாளத்தில் பெரும் நிரந்தரமான வேதனையில் முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக, முற்றிலும் அவனை சார்ந்து வாழக்கூடியவர்களாக, நம்முடைய காரியங்களை அவனிடமே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக வல்லல்லாஹ் நம்மை ஆக்கருள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.